வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நேற்று பார்த்த டாபிக் தான் பார்க்குறோம். டிடின் சப்மிட் த அட்டெம்ப்ட் சர்டிஃபிகேட், இஸ் தேர் எனி பாசிபிள் டு ரிஜெக்ட் மை அப்ளிகேஷன் ப்ளீஸ் அப்லோட் அண்ட் வீடியோ அபவுட் டிஸ் சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க. அதாவது எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷனில் அட்டெம்ப்ட் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஸோ அட்டெம்ப்ட் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணலை அப்படின்னா அந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணக்கூடிய போர்ட்டலில் வந்து அடுத்த ஆப்ஷன் போகாது. ஸோ நீங்கள் ஏதாவது கன்சர்ன் லெட்டர் மாதிரி வச்சுருந்துருக்கலாம். அது வந்து ஒரு ரெக்வஸ்ட் தான், இது வந்து அஃபிஷியல் அப்டேட் கிடையாது. ஸோ ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு கன்சர்ன் லெட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டைம் கேட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ண முயற்சி பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இல்லை. அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகி ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்ததுனால் கட்டாயம் வந்து உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகாது. ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ். நெக்ஸ்ட்டு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் செப்டம்பர் 1 டேட் கன்ஃபார்மா இல்லை டென்டேட்டிவான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. when will it be released and where will the examination be conducted, please put a video covering these doubts சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அக்கார்டிங் டு மை நாலேஜ் டென்டேட்டிவாக சொல்லியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் எக்ஸாமினேஷன் நடக்கலாம். அப்படி இல்லாட்டி கூட போஸ்ட் பண்ணாலும் ரொம்ப அதிகமாக போஸ்ட் பண்ண ஆகாது. 1 வீக் கூட ஆகலாம், மேக்ஸிமம் ஆகாது. ஏன்னா எல்லா டைமுமே வந்து ஆல்மோஸ்ட் டென்டேட்டிவ்னு போடுவாங்க, கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் வச்சுருவாங்க. ஏன்னா இப்போது எக்ஸாமினேஷன் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அக்டோபர் அந்த டைமில் வந்து எம்ஃபார்ம் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கடுத்த ஏப்ரலில் ஃபஸ்ட் செமஸ்டர் அப்புறம் அதுக்கடுத்த செமஸ்டர் வந்து முடிக்க கரெக்டாக இருக்கும். அதனால் 90% எக்ஸாம் இருக்க தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்மளுடைய மெடிக்கல் செலெக்ஷன் டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அவங்களுடைய அஃபிஷியல் அப்டேட் பண்ணால் மட்டும் நம்ம சொல்ல முடியும். நமக்கு வந்து சொல்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. இருந்தாலும் மேக்ஸிமம் செப்டம்பர் 1 எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸாமினேஷன் இருக்காதுன்னு நினச்சிட்டு கேஷுவலாக இருக்க வேண்டாம். எப்போதும் போல் சின்சியராக அந்த டாபிக்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி எல்லா கோர் பேப்பர்ஸு அலர்ட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக படிக்கலாம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ். அதே மாதிரி ஹால் டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. அதுக்கு வந்து லிங்க் வந்து நம்ம கொடுப்பாங்க நம்மளுடைய வெப்சைட்லேயே, TNMedicalSelection.org வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வரும். அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது இன்னும் வரும்போது நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம். அப்படிலாம் நீங்கள் அடிக்கடி TNMedicalSelection.org, TNHealth.TNGovernment.in அதில் போய் பார்த்துட்டே இருக்கணும் டெய்லி ஒரு டைம். அதே மாதிரி வந்து அப்படி பார்க்க உங்களுக்கு கஷ்டம்னா ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் சொல்லி வரும் மெடிக்கல் செலெக்ஷன்லேயே, இல்லை TNGovernment.in வரும். அதில் போய்ட்டு ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் மந்த்னு பார்த்தா அதில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.